Hi viewers, welcome to Sudhi's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எப்பவும் போல ஒரு புதுமையான ரெசிபி தான். சோ நம்ம மஷ்ரூம் வச்சு நிறைய ரெசிபிஸ் பார்த்திருப்போம். நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்திருப்போம். நிறைய குழம்பு வகைகள் பார்த்திருப்போம். நிறைய குருமா அந்த மாதிரி எல்லாம் பார்த்திருப்போம். சோ இது ஒரு டிஃபரண்டான ரெசிபி தான். சோ மஷ்ரூம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு துவையல் அதாவது ஒரு சட்னி பண்ண போறோம். சோ சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. இதுக்கு வந்து ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சமா கொத்தமல்லி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி, அப்புறமா காளான், இவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வெங்காயம், பூண்டு, காளான் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கடாயில வந்து கொஞ்சமா எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் ஊத்திட்டேன். ஸோ நிறைய ஊற்ற தேவையில்லை, கொஞ்சமா ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனோடனே இந்த வெங்காயம், பூண்டு நம்ம உரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதே நம்ம இதில் சேர்த்துடலாம். ஓகேவா? இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம மஷ்ரூம் சேர்த்துடலாம். அப்புறமா கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. இது வதங்கிட்டே இருக்கும்போது பச்சை மிளகாய் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது வதங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நீங்கள் வேணும்னா வரமிளகாவும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய இஷ்டம். இது நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் நல்லா ரா ஸ்மெல் போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூமை சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக மஷ்ரூமு, ஒரு கொஞ்சமாக உப்பு வேகிறதுக்காக சேர்த்துருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் இந்த மாதிரி காளானெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்படி கழுவி சேர்த்தாலுமே அதில் வந்து ஏதாவது ஜெர்ம்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே மஞ்சள்தூள் சேர்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயோட சுவடே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம உப்பு சேர்த்ததுனால இந்த காளான்லேருந்து கொஞ்சமாக தண்ணி வெளியில் வரும். இது வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம புளியும் கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் புளியும் கொத்தமல்லியும் சேர்த்துனேன். இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தால் நம்மளுடைய சட்னி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இட்லி, தோசை, இந்த மாதிரி சப்பாத்திக்கு இதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் உடைய வாசனை வரவே வராது. ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும், நல்ல அரோமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு துவையல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதை நீங்கள் சட்னி மாதிரி அரைக்கணும்னு இருந்தாலும் சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம். இது ரொம்ப சூப்பர்பா இருக்கு. அந்த டேஸ்ட், ஃப்ளேவரு எல்லாமே நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மஷ்ரூம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பா சாப்பிடுவாங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகணும்னா என்னோட சேனல் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Until then, bye from Sudhi's Kitchen.